ஹலோ, திஸ் இஸ் பூவி. அண்ட் இன்றைக்கி நான் இப்போ உங்களுக்கு ஒரு சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு லன்ச் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்துட்டு சேப்பங்கிழங்கு வேக வச்சு அரிஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 2-3 பத்த தேங்காய் அளவுக்கு அதில் சோம்பு ஜீரகமும் சேர்த்து அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொரிச்ச குழம்புங்கிறதுனால கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். நல்லா பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா செமி ப்ரௌன் அளவுக்கு வதங்கிடணும். அப்போ தான் வந்துட்டு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 3 தக்காளி அளவுக்கு போட்டுக்கோங்க. பொரிச்ச குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும். தக்காளிலாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 3 பழமாவது போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சேப்பங்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. மீன்வயல் நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி, வீட்டு குழம்பு பொடி இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, அண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு டார்க்னஸ் கொடுக்கறதுக்காக ரெட் சில்லி பவுடர். ஓகே, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கியாச்சு. ஓகே, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கிற புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்கணுங்க. மிளகாத்தூள் வாசனை போகணும். காய் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சாச்சு. கண்டிப்பாக மிளகாத்தூள் வாசனை போய் ஒரு திக்னஸ் வரும், அப்போ தான் ஆஃப் பண்ணும். ஓகே, அவ்வளோதாங்க. சேப்பங்கிழங்கு பொரிச்ச குழம்பு ரெடி. பாருங்கள், எண்ணெய் தனியாகவும் குழம்பு தனியாக வந்தது பிரிஞ்சு வந்துருச்சுல. அவ்வளோ, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய், see you later. பாய். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஓகே, பாய்.